ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம். முதல் 1000 பெரியாழ்வார் பாசுரங்கள் 148 முதல் 151 வரை. காது குத்துதல். 148ஆம் பாசுரம். காரிகை யார்க்கும் உனக்கும் இழுக்கு உற்று என் காதுகள் ஓங்கி எரியில் தாரியா தாகில் தலை நொந்திடும் என்று விட்டிட்டேன் குற்றமே அன்றோ. சேரியிற் பிள்ளைகள் எல்லோரும் காது பெருக்கி திரியவும் காண்டி ஏர்விடை செற்று இளங்கன்று எருந்திட்ட இருடிகேசா எந்தன் கண்ணே. பெண்கள் கூழைக்காது என்று இளனம் பேசி நகைப்பர் என்று தன் தாய் யசோதை கூறியதற்கு கண்ணன், என் காதுகள் வீங்கி எரிந்து வலித்தால் சிரித்து ஏளனம் பேசும் அப்பெண்களுக்கும் உனக்கும் உண்டான குறை யாது என்று கேட்க, யசோதை, உன் இளமை காலத்திலேயே காது குத்தினால் உன் தலை நோகுமே என்றெண்ணி அதை செய்யாமல் விட்டது என் குற்றமே. அரிட்டநேமி என்னும் காளையையும் கன்றாக வந்த வத்சாசுரன் என்னும் அரக்கனையும் கொன்ற கண்ணே. இருடிகேசா, ஆய்குலத்து சிறுவர்கள் யாவரும் தத்தம் காதுகளை பெருக்கிக் கொண்டு நடமாடிக்கொண்டிருப்பதை பார் என்றாள். 149ஆம் பாசுரம். கண்ணை குளிர கலந்து எங்கும் நோக்கி கடிகமல் பூங்குழலார்கள் எண்ணத்துள் என்றும் இருந்து தித்திக்கும் பெருமானே, எங்கள் அமுதே, உண்ண கனிகள் தருவன், கடிப்பு ஒன்றும் நோவாமே காதுக்கு இடுவன், பண்ணை கிழிய சகடம் உதைத்திட்ட பத்மநாபா இங்கே வாராய். எம்பெருமானே, மனம் வீசும் மலர்களை சூடிக்கொண்டிருக்கின்ற கூந்தலை உடைய பெண்கள் தம் கண்கள் குளிர்ச்சி பெறும்படி கலந்து பார்க்கவும் அவர்கள் மனதில் என்றும் நிலைத்து நிற்கும் எங்கள் அமுதே. சகடாசுரனை வதம் செய்த பத்மநாபா, நீ திருவமுது உண்ண பழங்களை கொண்டு வந்து தருவேன். நோவு தெரியாத வண்ணம் உன் காதுகளுக்கு அணிகளை அணிந்து விடுகிறேன். எனவே நீ இசைந்து வந்து இங்கே வருக. 150ஆம் பாசுரம். வா என்று சொல்லி என் கையை பிடித்து வலியவே காது கடிப்பை நோவத்திருக்கில் உனக்கு இங்கு இழுக்குற்றேன். காதுகள் நொந்திடும் கில்லேன், நாவற்பழம் கொண்டு வைத்தேன் இவை காணாய். நம்பி முன்வஞ்ச மகளை சாவப்பால் உண்டு சகடு இறப் பாய்ந்திட்ட தாமோதரா இங்கே வாராய். கண்ணன் யசோதையிடம், வா என்று என் கையை பிடித்து கொண்டு கட்டாயமாக என் காதில் கடுக்கன் என்னும் அணியை எனக்கு வலி உண்டாகும்படி திரியிடுவதால் உனக்கு என்ன நேர்கிறது? காது வலிக்கும், எனவே நான் வரமாட்டேன் என்று கூறினான். இதனை கேட்ட யசோதை, நம்பி, நான் இங்கே உனக்காக நாவற்பழங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். இங்கே வந்து பார். வஞ்ச பேச்சியாகிய பூதகனையை பாலருந்தும் அந்நிலையிலேயே கொன்றவனை, சகடாசுரனை கொன்ற தாமோதரனை இங்கே வருக என்றாள். 151ஆம் பாசுரம். வார்காது தாழப் பெருக்கி அமைத்து மகர குழை இட வேண்டி சீராள் அசோதை திருமாலை சொன்ன சொல் சிந்தையுள் நின்ற திகழ பாரார் தொல்புகழான் புதுவை மன்னன் பன்னிரு நாமத்தால் சொன்ன ஆராத அந்தாதி 12 வல்லார் அச்சுதனுக்கு அடியாரே. கண்ணபிரானின் காதுகளை பெருக்கி மகரகுண்டலங்கள் கடுக்கன் போன்ற ஆபரணங்களை அணிவிக்கும் பொருட்டு யசோதை தாய் அன்புடன் விரும்பி அழைத்த அந்நிலையை உலகில் பெரும்புகழ் கொண்ட ஸ்ரீவில்லிபுத்தூரில் தோன்றிய பட்டர்பிரான் என்னும் பெரியாழ்வார் தம் மனத்தில் என்றென்றும் நிலை நிறுத்தி 12 திருநாமங்களுடன் அருளிய 12 பாசுரங்களையும் ஓதுபவர்கள் அச்சுதனுக்கு என்றென்றைக்கும் அடியவர்களாகி அவன் திருவடியே பற்றி நிற்பர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.